ப்ரீட்டமாக இருக்க பேபிஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப கொஷின் கேட்குறவங்களா இருப்பாங்க, ரொம்பவே ஐக்யூ அதிகமாக இருக்கிற குழந்தைங்கள பார்த்துருக்கேன். செயலாற்றலும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த ப்ரீமெச்சூரிட்டினா என்ன? ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்றது ஒரு குழந்தை 9 மாதம் முடியறதுக்கு முன்னாடியே அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கு பேர் ப்ரீமெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வெளியே வர்றதுனால அவங்களோட வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். 1.5க்கு கீழே இருந்துச்சுன்னா வெரி லோ பர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். 1 கிலோவுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி லோ பர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஹார்ட், லங், லிவர், ஸ்பிளீன், கிட்னி, பிரெயின் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீடம் பேபியை நம்ம பார்க்க தான் சின்ன குழந்தையாக இருப்பாங்க, பட் இவங்க வளர வளர இவங்களோட சுட்டித்தன்மையும் ஸ்கூலில் இருக்க கிரேட்ஸும் நல்லாவே இவங்க வாங்குவாங்க. இவங்களுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அம்மா கூடயே இருக்க மாதிரி இருக்கும். கேங்க்ரூ மதர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 3வது இவங்களுக்கு NNS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நான் நியூட்ரிட்டிக் சக்கிங். குழந்தையால் பால் குடிக்க முடியாத பட்சத்தில் அம்மாவோட மார்பகத்தில் குழந்தைய சுவைக்க விடுறதும், இவங்களுக்கு அந்த ஜா மசில்ஸ் டெவலப் ஆகிறதும், அவங்க பிரெஸ்ட் ஃபீட் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கும் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 விஷயத்தை நம்ம பண்ணோம் இனிஷியல் ட்ரிகர் மாதிரி கொடுக்கறது மூலியமா குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரமாகவே வெயிட் கெயின் ஆக வைப்பாங்க. அந்த ப்ரீடம் பீரியடை ஈஸியாக அவங்களால கடந்துட முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரீடம் பேபிஸ் யாருன்னா இருந்திருக்கீங்களா? ஈவன் நீங்களே கூட ப்ரீடம் பேபியாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா, a big salute to you all. This day is yours.